அனைவருக்கும் வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, காலையில மானங்கெட்ட மானஸ்தன் போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாரு. நான் சொல்லல. அதிமுக காரங்க சொன்னது. இப்ப பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் பயங்கரமா சாடிக்கிட்டு இருக்காரு. அதிமுகலேருந்து நெறைய பேர் ஓபிஎஸ்ஸை வந்து பயங்கரமா வசைபாடிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த திமுகக்குள்ள இன்னைக்கு ஓபிஎஸ் போய் சேர்றதுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்கள் ஊடகங்கள் மறைத்தது. வெளியில வராத அப்டேட்டுகள் ஒன்னொன்னா சொல்றேன் கேட்டுக்கங்க. தமிழக வெற்றி கழகத்தில் ஓபிஎஸ் இணைகிறது அப்படின்றது தான் அப்டேட்டா இருந்துச்சு. நல்லக்கண்ணு ஐயாவுடைய இறப்புக்கு முன்னாள் வரைக்கும் அவங்களோட பேச்சுவார்த்தை அப்படின்றது பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. யார் முன்னிலை அப்படின்னா கேஎஸ் அவர்களோட முன்னிலையில. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனே கூட ஒவ்வொரு பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்லியிருப்பாரு. இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் வந்து டிவிகேல இணைஞ்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கும் அங்க ஒரு சில தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். கேஎஸ் அவர்கள் மாதிரியே ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து அவங்களாம் பழந்தின்னு கொட்டப்பட்டவங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிற ஒரு அரசியல்வாதிகள். இது வந்து நியாயமா போயிட்டு இருக்க விஷயம். ஆனா விஜய் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க வந்து ஓபிஎஸ் அவர்களும் சரி, இப்போ ஆதரவாளர்களும் சரி, இன்னைக்கு ஓபிஎஸ் டிவிகளை வந்து இணையும் போது நமக்கு சரியா வராது. நீங்க கேட்குற ஒவ்வொன்றும் என்னால செய்ய முடியாது அப்படின்னு நேருக்கு நேரா சொன்னதா ஒரு சின்ன தகவல் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தா கூட இது இப்போ டிஎம்கேல போயிட்டு ஓபிஎஸ் சேர்ந்திருக்காரு. இப்போ ஓபிஎஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு துணை பொதுச் செயலாளர் பதவி, அப்படி இல்லைன்னா மறுபடியும் மீண்டும் ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஏதோ சபாநாயகர் பதவிலாம் வழங்குறதா சொல்லியிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து டிஎம்கேவோட வந்து இணைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஓபிஎஸ் அவர்களினோட பெரிய சதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே சொல்லியிருந்த வீடியோவில் இப்போ ஓபிஎஸ் சொன்னோடனே நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டுட்டோம். அதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசலை. இப்போ ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கரும்பு ஜூஸ் மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஓபிஎஸ் அவர்களை. கரும்பு சக்கை மாதிரி ஜூஸை பிரித்து வச்ச வெறும் சக்கை தான் இன்னைக்கு ஓபிஎஸ். ஏன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் பாதி பேர் வந்து டிஎம்கேல இணைகிறாங்க, மீதி பேர் அதிமுகலே இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் வந்து டிவிகேல இணைஞ்சிட்டாங்க. இது வந்து நார்மலாக இருக்கிறது. ஆனால் எவ்வளோ அழகாக தெளிவாக காய் நகர்த்தியிருக்கார் ஓபிஎஸ் அப்படின்னா, இப்போ ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தராக வந்து இணையும் போது அவங்களுக்கு கேட்குற தொகுதிக்கும் அவங்களுடைய அந்த ஒரு தொகுதி பங்கீடு அப்படின்றது தனியாக போயிடும். தனிப்பட்ட சீட்டு முறையில் போயிடும். இப்போ அப்பா பையன் இன்னும் உசிலம்பட்டியோட அந்த ஒரு எம்எல்ஏ ஐயனார் அவர்களோட இணையும் போது 3 பேருக்கும் 3 தொகுதி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தொகுதி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எம்பி சீட்டு 1 அப்படின்ற ஒரு அரசியல் கணக்கு இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து அரசியலில் ஓபிஎஸ் வந்து இணைஞ்சிட்டார் அப்படின்னும் போது டிஎம்கேக்கு பெரிய பலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவீனம் தான். ஏன்னா இதில் இவர்கிட்ட ஒன்றுமே எசக்கு இல்லையே அப்படின்னும் போது இன்னி இவர் வந்து சேர்ந்துட்டாருன்னும் போது டிவிகே இப்போ ஒரு தராசில் வந்து ஒரு பக்கம் டிவிகே ஒரு பக்கம் டிஎம்கே 2 பேர் இருக்கும்போது டிவிகே உடைய அந்த ஒரு தராசு தட்டு அப்படின்றது காலியாகவே இருக்குது. டிஎம்கேவோட தராசில் இருக்கிற பொருள் வந்து கூட்டிகிட்டே போகுது. அதாவது கூட்டணி கணக்கு கூட்டிகிட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்று வந்து மேலே ஏறிட்டு போகுது வெயிட் இல்லாமல் அப்படின்னு தான் இன்றைக்கி கணக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஊழல், அரசியலில் லஞ்சம், அரசியலில் வந்து பணம் கொளித்தவர்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்துக்காரர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இணையும் போது நேர்மை, நீதி, மக்களுக்காக தொண்டு செய்கிறது, மக்களுக்காக நல்லது செய்கிறதுன்ற அடிப்படையில் இந்த பக்கம் இருக்கிற டிவிகே தராசு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறி போயிட்டே இருக்கும். அதாவது நான் சொல்கிறது மக்களோட மனசில் மேலே ஏறி போயிட்டு இருக்கும். இது வந்து தெராசு கணக்குக்கு பார்த்தா நீங்கள் வந்து முதுகில் ஏற்றிக்கிட்டு இருக்கிற அதிகப்படியான பாரத்தின் காரணமாக இன்றைக்கி டிஎம்கே படுத்தே விட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஃபோனில் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த தொகுதி பங்கீடு 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னிலையில் ரகசியமாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாலும் அதை வெளிப்படையாக இப்போ சோடாங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னும் கூட பேச்சுவார்த்தை அப்படின்றது நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகேல காங்கிரஸ் இணையும் போது 70 தொகுதிகளை தருவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் டிஎம்கேல பார்த்தீங்கன்னா 28+1 ராஜ்யசபா சீட்டோட அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட முழுக்க முழுக்க இங்கிட்டு டிஎம்கே வந்து தன்னோட அந்த தொகுதி பங்கீடை பல கட்சிகளோட பகிர்ந்து கூட சூழ்நிலை இருக்கு. அது போக அவங்களுடைய அந்த சீட்டுகளை குறைத்து கொள்ள வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்கிட்ட பிச்சை எடுக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா தயவுசெய்து நீங்க கேட்குற சீட்டை குறைச்சிக்கோங்க. திரும்ப அவர்கள் கூட போன தடவை 6 சீட்டு கொடுத்துருந்தாங்க, இந்த தடவை 4 எடுத்துக்கோங்க. தேமுதிகக்கு 10 சரம் சொல்லி தான் கூட்டணியில் சேர்த்தாங்க, ஆனால் 6 தான் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி குறைச்சி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இது வந்து டிவிக்கே இன்னைக்கு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடங்குனதுலேருந்து டிஎம்கே பெரிய அப்செட்டாக இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போய் இணைஞ்சிருக்கும் போது இது கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து மதுரைக்கு வர அந்த தமிழகத்துக்கு வர்ற ஒரு திட்டம் அப்படின்றது பயங்கரமாக மாற்றிருக்காங்க. இதுக்கு ஒரு பின்னாடி கூட டிஎம்கே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் பிரியும் போது கண்டிப்பாக டிஎம்கே தொண்டர்கள் அந்த ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறதோ, மாநாட்டுக்கான வேலைகள் பார்க்குறதோ, தொகுதி பங்கீட்டு சீட்டுக்கு வேலை பார்க்குறதோ, பூத் கமிட்டிக்கான வேலை பார்க்குறதோ கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் காங்கிரஸை டிஎம்கே பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வந்து இன்னைக்கு பூத் கமிட்டியில் கூட ஆள் இல்லாத ஒரு கட்சி அப்படின்றது ஒரு விமர்சனம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பல்வேறு விமர்சனங்களையும் கூட்டணி
கட்சிக்குள்ள இருக்கிற தர்மத்தையும் மீறி இன்னைக்கு டிஎம்கே செயல்படும் போது செல்வப்பிரந்தையா இருக்கட்டும், மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், கேசி வேணுகோபாலா இருக்கட்டும், இன்னும் கிறிஸ்துவோடாங்க இவங்களோட கட்சி மேலிடத்துக்கு பூராமே அனுபவப்பட்டு பயங்கரமா பேசி இன்னைக்கு டிஎம்கே நம்மளுடைய கூட்டணிக்கு சரியா வராது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் டிவிகேவோட அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரமா தொகுதி பங்கீடு முடிவாயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். மார்ச்ல விஜய் அவர்களுடைய வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது வெளியில வரப்போகுது. இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒவ்வொரு அரசியல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ மாவட்ட செயலாளர் வேட்பாளரா வரலாம். அடிமட்டத்திலேருந்து வர்ற தொண்டர்கள் வேட்பாளராக வரலாம். இன்னும் கூட விருப்ப மனு கொடுத்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை போயிட்டு இருக்கும். இப்போ விருப்ப மனு நிறையா வித்துட்டாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வரல. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வெளிப்படையாக தெரியாத உண்மைகள். பாதி பேர் ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் வாங்கலாம், நீங்கள் வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். அதை அவங்களோட ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கிறதும், தன்னோட கட்சிக்கு விருப்பப்பட்டு விஜய் அவர்களுடைய பேரில் வாங்கி வச்சுக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் வாங்காததா அப்படின்ற மாதிரி போயிடும். ஏன்னா லட்சக்கணக்கில் கொட்டி அந்த பேப்பரை வாங்குறதுக்காக முன் வர்ற அந்த தொண்டர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் பெரிய நியூஸ்னு இன்னைக்கு நியூஸ்காரங்க போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட அந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு டிவிகேல இருக்கிற முன்னாள் அதிமுக காரங்களுக்கு மரியாதையே கிடையாது. ஏன்னா அவங்க இன்னைக்கு மறுபடியும் டிவிகேல இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு தக்க பதிலடியா இன்னைக்கு கேஎஸ் சொல்லியிருப்பாரு. அவர் யாரை சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியலையேங்க. அதிமுகலேருந்து வந்தது நான் தான். என்னைய தங்கத்தட்டில் வச்சு தாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை வேணும்னு அவர் சொல்றாருன்னு என்கிட்ட நீங்க காலையில கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு நிருபரே திருப்பி நம்ம கேஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு. அப்படின்னும் போது எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தெளிவாவே சொல்லிட்டாரு. ஆனா கூட கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பையும், அதாவது உள்கட்சி பூசல் ஏற்படுத்தி விடுறதுக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆதவர்ஜுனா பிரச்சனை, ஜான் ஆரோக்கியசாமி பிரச்சனை, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டணி கட்சி, அதாவது கூட்டணி கட்சிகள் எதுவும் சேராமையே உட்கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு பூசலை ஏற்படுத்த பார்க்குறாங்களோ. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மனநிலையிலே இருக்க விட மாட்டேன்றாங்க. டிஎம்கே பிரிஞ்சு காங்கிரஸ் சேரப்போகுது டிவிகேவோட. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேமுதிக வரப்போகுது. இப்போ ஓபிஎஸ் வரப்போறாரு, டக்குன்னு போய் சேர்ந்துட்டாரு. இப்போ டிவிகே பயங்கரமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. பிஜேபியோட பி டீம் இன்னும் கூட ஏடிஎம்கேல போய் சேரப்போகுது. இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு பரவிட்டு இன்னைக்கு டிவிகே தொண்டர்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வேலையை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. டிவிகேல இருக்கிற தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அப்படின்றவங்க ரொம்ப தெளிவானவங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் பழகாதவங்க கூட இன்னைக்கு விஜய் அவர்களால் பக்காவா அரசியல் பேசிட்டு, இப்போ நானே இருக்கேன்னா நம்மளாம் இப்போ அரசியல் பேசுகிறோம், நம்ம பதில் பேசுகிறோம், இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட விவரம் சொல்லுவோம் அப்படின் போது இன்னைக்கு அம்மாவோட விசுவாசியா, அம்மாவோட நன்மதிப்பை பெற்று ஒரு சொந்த தாய் மாதிரி இருந்த ஒரு கழகத்தை விட்டுட்டு இன்னைக்கு வீணா போன மாதிரி ஒரு கழகத்தில் போய் இப்படி இணைஞ்சிருக்காருன்னு போது, என்னடா அந்த விலை சொல்லமா எதுக்கு நீங்களாம் திரியிறீங்கன்னு அவ்வளோ தூரம் நம்ம கேவலமாக கேட்குற மாதிரி வருது. அப்போ இந்த அரசியல் படுத்தும் பாடு, இந்த பணம் படுத்தும் பாடும். இன்னைக்கு நீங்கள் அம்மாவோட படத்தோட போய் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கேஎஸ் அவர்களும் டிவிகேல அம்மாவோட படத்தோட தான் போய் இணைஞ்சிருக்காரு. தலைவர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கல. ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட பிறந்தநாள் வந்துச்சு, மாலை போட்டாங்க, மரியாதை பண்ணாங்க, எவ்வளவோ இருக்கு. இது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மரியாதைன்றது. இப்ப பாத்தீங்கன்னா குன்னம் ராமகிருஷ்ணன், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஜெயலலிதாவுடைய படத்தை நீக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அந்த மனுஷன் அரசியல் விட்டே போய் ஒதுங்கி இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த மாதிரிலாம் வரும். அப்ப வெட்டிப்படுத்தும் பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களோட மகனும் சரி, அவரும் சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட படத்தோட போய் இணைஞ்சிருக்கலாம், மோதிரம் போட்டிருக்கலாம், காரில் கொடி கட்டியிருக்கலாம், ஆஃபீஸில் அம்மாவோட படத்தை வச்சிருக்கலாம். இது எங்கே நிற்கும் அப்படின்னா கண்டிப்பாக பதவிப்படுத்தும் பாட்டால் அம்புட்டை நீக்கிட்டு இன்னைக்கு கலைஞர் தான் எல்லா இடத்துலையும் ஏறி உட்கார போகிறாரு. தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டு இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்து பயங்கரமாக ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இணைச்சதுக்கு அப்புறமா இந்த 2 கோடி தொண்டர்களை பால்படுத்துறதுக்காக எவ்வளோ பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படின்றத நான் ஒன்னொன்னா சொல்றேன், கேளுங்க. இப்போ 2 கோடி தொண்டர்கள் அதிமுக இருக்காங்க. 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம்னு இவ்வளோ நாளா அதிமுக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஓபிஎஸும் இபிஎஸும் தான் இணைஞ்சிருந்தாங்க. அப்போ வரைக்கும் தொண்டர்கள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள கட்சி சலசலப்பு, உட்பூசல், அப்புறம் பிரிஞ்சாங்க 2 பேரும், இப்படின்னுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சசிகலா அவர்கள் ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியாகவே இருந்தாங்க. இந்த சட்டமன்ற ஒரு தொகுதியை வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அவங்க ராமநாதபுரத்தில் மீட்டிங் போட்டு என்னோட அந்த சமூக ஓட்டை நான் தக்க வச்சுக்க போறேன்ற ஒரு பேரில் ஒரு பக்கமாக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கொடியெல்லாம் கூட அறிமுகப்படுத்தினாங்க. டிடிவி தினகரன் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் அமமுகன்னு ஆரம்பிச்சாரு. சசிகலாவுடைய தம்பி திவாகரன் அவர்கள் அண்ணா திராவிட கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அப்போ இந்த 2 கோடி தொண்டர்களை சுக்குநூறாக்க திமுக பயங்கர பலே நாடகம் போட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் டிஎம்கேல போய் இணைஞ்சதுக்கு அப்புறமா சொந்த தொகுதியிலே அவருக்கு ஓட்டு விழுகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு
மக்கள் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு மீம்ஸும் அது இதுமா வீடியோ போட்டுட்ருக்காங்க. முக்குளத்தூர் அப்படின்ற ஒரே வாக்கு வங்கியை நம்பி இன்னைக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே டிவிகேக்கு போய் பல வருஷமாச்சு. இவங்களுக்கு தான் இன்னும் ஒன்றும் தெரியல. பரவாயில்ல, பழந்தின்னு கொட்ட போட்ட மூத்த அரசியல்வாதிகள் அப்படின்ற ஒரு பேரில் இன்னும் இவங்களுக்குலாம் வந்து மண்டையில் மசாலா காலியாகிட்டே இருக்குது. ஏன்னா வயசானா அந்த ஒரு மறதிலாம் வருந்தானே, அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. முழுக்க முழுக்க சமுதாய ஓட்டுகளை நம்பி இருக்கிற ஓபிஎஸும் சரி, இன்னைக்கு சசிகலா அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, டிவிக்கில் வந்து இணைய போகிறாங்க, இன்னும் வந்து கட்சி பெறவே அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு அறிவிக்கலாம், வந்து வேலை இணையலாம், பேச்சுவார்த்தை நடக்கலாம். இதெல்லாம் வந்து இனிமேல் நடக்க போகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ பாமக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயா என்ன பண்ணிட்டாப்ல, திடீர்னு இன்னும் கோர்ட் ஏறி நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், பழம் என் மைண்ட்டே இருக்கட்டும், கொட்டையும் அவர்கிட்டே இருக்கட்டும்ட்டாப்ல. மாம்பழ கொட்டையை சொன்னேன். அப்போ 2 பேருமே வந்து என்டிஏல போயிட்டு இணைய போகிறாங்க. இன்னைக்கு அதிமுகவில் இபிஎஸ் அவர்கள் பாமக அருள்தாஸ் ராமதாஸ் அவர்களை அடிச்சு பற்றி விட்டாரு, எல்லாருக்குமே தெரியும். இதனால திருப்பி பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து இணைய போகிறோம், எங்களுக்கான வண்டி வந்துருச்சு, திராவிட வண்டியில் தான் நாங்கள் ஏற போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதை அவங்களோட எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவிகேல கூட இணையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்களை வந்து நாங்கள் அதிமுக கூட இல்லாமல் நேரடியாக டிடிவி தினகரன் மாதிரி என்டிஏ கூட்டணியில் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அவங்களோட போட்டியிடுற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழ சின்னத்தை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் தாமரையில் நிற்க சொன்னீங்கனாலோ, உதயசூரியனில் நிற்க சொன்னீங்கனாலோ, ரெட்டலையில் நிற்க சொன்னீங்கனாலோ அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் அவங்களோட ஒரு மனப்பாக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்போ ராமதாஸ் ஐயா வந்து இன்னைக்கு டிஎம்கேல வந்து இணைகிறார் அப்படின்னா கண்டிப்பாக விசிகா வந்து தானாக கலண்டுட்டு போயிடும். ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் சுட்டு போட்டாலும் ஆகாதுன்றது ஊருக்கே தெரியும். அப்படின்றனால இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுக ஒரு டிவிகே அப்படின்ற ஒரு 3 வருடமான ஒரு சின்ன கட்சின்னா நம்ம வளரலைங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைய பார்த்து இன்னைக்கு ஒரு கிழடு பயப்படுது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் இதே பயத்தோடு தான் உங்களை நாங்கள் வச்சுருப்போம், இதே பயத்தோடு தான் உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். 26ல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பாரம் ஏற்றிட்டு போங்க. அத்தனை பேத்துக்கும் மூஞ்சியில் கரிய பூசுகிற வேறமா இன்னைக்கு விஜய் அவர்கள் வெற்றி தலைவராகி முதல்வராகி உங்கள் மூஞ்சியில் எல்லாம் கரிய பூசி ஊழலை வெளிக்கொண்டு வந்து இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு மேலும் இருக்கிற ஒவ்வொரு ஊழலும் வந்து வெளியில் வராமல் வேற ஒரு நியூஸை போட்டு டக்குன்னு மாற்றுறாங்க. இன்றைக்கி முக்கியமான அசைன்மெண்ட், இதை பற்றி நான் பேசியே ஆகணும். ஜூலி, அதை நம்ம பேசுவோம். ஜூலியாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில பேசுகிறதுலாம் அந்த பொம்பளை பிள்ளைங்க வீடியோ வர்றது, கட்சியிலேருந்து லேடிஸ் பேசுகிறது, இன்னும் கூட டிஎம்கே சார்பாக நிறைய வீடியோ போடுறது, இதுக்கெல்லாம் பின்னாடி பெரிய சதித்திட்டம் ஒன்று பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அது பயங்கர தகவலாம் வந்துட்டுருக்கு. அதை பற்றின முழு விளக்க வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கான வீடியோ நான் சாயந்தரத்துக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்ட்டையும் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.